துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான பீரியட் தான். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ரொம்ப ஓஹோன்னு உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. ராசிக்கு விரயஸ்தானத்துக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் மே மாதத்துக்கு பிறகு குரு பார்வை வருது. ராசிக்கு குரு பார்வை இருக்குது மே மாதம் வரைக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு வருஷம் முழுக்க சாதகமாக இருந்தாலும் சனி பாதிப்பு இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் கொஞ்சம் கட்டி காப்பாற்ற வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால குடும்பம் சுபிட்சம் அடையும். குடும்பத்தில் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குடும்பத்தில் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வளர்ச்சி அடைவார்கள். அவர்கள் வளர்ச்சியை பார்த்து பூரிப்படையக்கூடிய ஆண்டாக இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மே மாதத்துக்கு அப்புறம், இன்ஃபேக்ட் மே கூட இல்லை, ஜூலை மாதத்துக்கு அப்புறம் சனி வக்ரகதி அடையும் பொழுது உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு உங்கள் ஏரியாலேயே உங்கள் வீட்டை புதுசாக படபடன்னு வச்சுக்கிற மாதிரி ஒரு யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2024 ஃபார் துலாம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரை இருந்த எதிரிகளின் தொல்லை விலகும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக குறிப்பாக வார்த்தைகளால் தொழில் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள், இவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பண வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுடைய தேவைகள், வீட்டு பராமரிப்பு செலவுகள், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, குழந்தைகளின் திருமணத்திற்காக நகைகள் வாங்குவது, இப்படிப்பட்ட செலவுகள்லாம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்தாலும் அதற்கு வருமானம் வரணுமே. அந்த வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. வருஷ ஆரம்பத்தில் உங்ககிட்ட ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பாரு. உங்களை வந்து பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து உங்களை அழகுபடுத்துவார். வருஷ பிற்பகுதியில் உங்கள் குடும்பத்துக்காக உங்களை உழைக்க வைப்பார். மொத்தத்தில் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்கள் பதவியை தக்க வைத்து கொள்வதற்காக சற்று பிரயத்தனப்பட்டாதான் மட்டுமே உங்களுடைய பதவி இருக்கும். இல்லாட்டி மே மாதத்துக்கு அப்புறம் பதவி இறங்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினர், குடும்ப தலைவிகள் முதல் எல்லாருக்குமே, குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் கஷ்டப்பட்டு படித்து உங்கள் குடும்பத்தின் பேரை காப்பாற்றுவீங்க. அதே சமயம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சிலருக்கு பதவி உயர்வு அப்படியே ரைட்டைன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணுங்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பிராயச்சித்தம், பரிகாரம், எதை பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற பழக்கம் இருந்ததுன்னா மாதம் அமாவாசை அன்னைக்கு மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று பித்ரு தர்ப்பணம் செய்து வாருங்கள். எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை சார், எங்கள் வீட்டில் யாரும் பண்ணினதில்லை அப்படின்னா பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்றத உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் ஐயர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். இதை பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் குழந்தைகள் சந்தோஷப்படுவார்கள். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். அதே சமயம் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் இருக்கிற சம்பிரதாயப்படி அங்கே பொங்கல் வைக்கிறதோ இல்லை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வாங்க. அதை பண்ணுறதன் மூலமாக அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு, வரக்கூடிய 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது வஸ்திரத்தையோ இல்லை சாப்பாட்டையோ தானம் கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்கள். இதை பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த 2024ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால், இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார், இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும், எப்போ சங்கடமாக இருக்கோம், எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்கள்லாம்
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை, உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பாவின் பெயர், அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம், உங்கள் பேர் என்னவோ XY அப்படின்னா X அண்ட் Yன்னு சேர்த்து போடுங்க, பிரகாஷ் நரசிம்மன்னு போடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி, எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க, எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், இந்த 5 விவரங்களை, உங்கள் பேர், அப்பா பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்போ இருக்கிற ஊர், இந்த 5 விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன கேள்வி கேட்கணும், பொதுவான கேள்வியாக இருக்கணும். நீங்கள் எனக்கு எல்லா விழாவாரியும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க. அதனால் உங்களுடைய ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும். எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில், தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியேனுக்கு பெருமை. அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்திக் கொள்வதற்கும் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த 2024 அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். நாம இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க, பிரச்சனை இல்லை, மே மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் அஷ்டம குரு இருந்தாலும் ஸ்திர ராசியில் உட்கார்ந்துருக்கிற குருவாக இருக்கிறதுனால மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய போகிறதில்லை. இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு தான் அவர் போக போகிறாரு. அப்போ அஷ்டம குருவால் பிரச்சனையே வருமா அப்படின்னா, பொதுவாக சுக்கிரனுக்கும் குருவுக்கும் சேராது, 2 பேருமே பகை. அதனால் சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வார். ஆனால் அந்த பிரச்சனை என்பது கூட பார்த்திங்கன்னா இந்த ஆண்டினுடைய இறுதியில் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சங்கடமான சூழ்நிலைகள், சஞ்சலமான சூழ்நிலைகளாக மாறுமே ஒழிய வேறு எந்த ஒரு பெரிய பாதிப்புகளையும் உங்களுக்கு அவர் கொடுக்க போகிறது கிடையாது. அதுலேயும் பாருங்களேன், இந்த வருஷம் உங்களுக்கு வேறு எந்த பயிற்சியும் இல்லை. 6 ராகு, 12 கேது, 5 சனீஸ்வரன், எல்லாமே நல்ல நிலைப்பாடுங்க. ஆண்டு தொடக்கத்துலேயும் பாருங்களேன், குரு உங்களை பார்க்குறாரு. அதனால் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. என்ன ஒன்று, ஏப்ரல் மே இந்த மாதிரி இந்த 2 மாதத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் பயணங்களில் கவனமாக இருக்கிறது, மற்றவங்களோட பேசுகிறதுல கவனமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2024 உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் ஆண்டாக தான் அமைய போகிறது. அதாவது மேஷ, ரிஷபம், கடகத்துக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாம்க்கு தான். என்ன தான் அஷ்டம குருவாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய போவதில்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்க தான் செய்வார். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏற்கனவே 6ல் ராகு வேறு. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு நோய் வந்தாலுமே அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணி அதுக்கான மெடிக்கேஷன் எடுக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் விட்டீங்க அப்படின்னா அது வளர்ந்துக்கிட்டே போயிடும். அதுலேயும் அஷ்டம குரு பிரச்சனையை பெருசு பண்ணிடுவார். அதனால் எவ்வளோக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தில் காஷியஸாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தேவையில்லாமல் மருத்துவத்துக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா 6 ராகு கடன் வாங்க வைப்பான். ஏன்னா அவன் உட்காந்துட்ருக்கிறதே குருவோடைய வீட்டில் தான். குரு மொத்த பணமும் குரு தான், பேங்க்கில் கடனும் குரு தான். அதனால் அவன் அந்த கடனை வாங்க வைப்பான். அந்த கடனானது நோய்க்காக இல்லாமல் உங்களுடைய சுப செலவுகளுக்காக இருந்தால் மிகப்பெரிய நன்மைகளாக அது இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு அசுப செலவோ இல்லை தேவையில்லாத ஒரு வீண் விரயமோ மருத்துவ செலவோ நீங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ காஷியஸாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. அதே போல் ராசி அதிபதி சுக்கிரன் ஆண்டு தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருக்கார். நல்ல இடம், 2ன்றது நல்ல இடம். அவர் போய் உட்கார்ந்துருக்கிற வீடு நல்ல வீடு. கூட இருக்கிற புதனும் நல்ல புதன் தான், பிரச்சனை கிடையாது. ஆனால் வீடு கொடுத்தவன் செவ்வாய், அவனுக்கு இந்த புதனை பிடிக்காது. அதனால் சில சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏற்படும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த சண்டை சச்சரவுகள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். மற்றபடிக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஆகட்டும், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்பது ஆகட்டும் நிரந்தரமாக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம்.
அதே போல் 3ல் செவ்வாய், அது நல்ல நிலை தான். முயற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா பயம் இல்லாமல் இறங்கிடுவீங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பயம் இல்லாமல் இறங்குறது பார்த்துருவோமே அப்படின்னு. இருந்தாலும் 3ல் செவ்வாய் இருக்கக்கூடாது பொதுவாக ஜோதிட விதிப்படி. அப்படி இருக்கிறதுனால சகோதரர்களால் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இளைய சகோதரத்தினால தான், மூத்த சகோதரத்தினால கிடையாது. ஸோ இளைய சகோதரத்தோடு கவனமாக பழகுனீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் அவ்வளோவா பெருசாக இருக்காது. குரு பயிற்சி நடந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. ராசி அதிபதி 2ல் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. செல்வத்தை தேடி செல்வீர்கள். அதனால் நிறைய வருமானம் இருக்கும். அதே போல் 12க்குரியவனும் 2ல் இருக்கிறதுனால அந்த வருமானத்துக்கு ஈக்குவலைஸ்டாக செலவும் இருக்கும். அவன் பகையாளியாக இருக்கிறதுனால, அந்த வீட்டுக்கு அவன் பகையாளியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட செலவுகளை பண்ணுங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக கையாளுங்க. நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப காஷியஸாக இருங்க அந்த புதன் சுக்கிரன் பயிற்சி ஆகிற வரைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய கணக்கு சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதே போல் 3ல் சூரியன் நல்ல நிலைப்பாடு. ஏன்னா அவன் 11க்குரியவன் 3ல் உட்காந்துட்ருக்கான். முயற்சி செய்தால் லாபம் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் கிடைக்கும். 5ல் சனீஸ்வரன் ரொம்ப நல்ல நிலைப்பாடு. குழந்தைகளால் பெருமை ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இருந்தாலும் அவர் அதிகமான உழைப்பை எதிர்பார்க்குறவர். அதனால் அதிகமான உழைப்பு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அந்த உழைப்பு ப்ளஸ் முயற்சி உங்களுக்கு லாபமாக மாறும். ஸோ இந்த 2024 என்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்க போகுதுன்றதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பெண்களாகட்டும், மாணவர்களாகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், இல்லை தொழில் செய்கிறவங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளே நடக்கும். குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு போக வேண்டாம். தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்த வேண்டாம். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கோர்ட்டு கேஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் அமைதியாக போயிடணும். யார் விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்கணும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அஷ்டம குருவையும் நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிவிட்டு போயிட முடியும். ஸோ 2024 உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஆண்டு. எந்த ஒரு நிலையிலும் தெய்வ வழிபாட்டை மட்டும் கைவிடாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த வருஷம் பொன்னான வருஷமாக மாறும். எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக சரபேஸ்வரர் வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்யும். இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளை பொறுத்து இந்த பலன்களானது மாறுபடும். அதனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களுக்கு டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிறைத்திருக்கட்டும். நன்றி.